இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யலாம்? இப்ப நிறைய பேருக்கு மருந்து சாப்பிட்டுட்டே இருக்காங்க, அது கேட்க மாட்டேங்குது. நம்ம நிறைய பேருக்கு கிட்னி ப்ராப்ளமா இருக்கு. இன்சுலின் குத்துறாங்க, அதுக்கப்புறம் ஸ்டேஜ் கிட்னி கழுவு நிலைமை வருது. அப்ப அதெல்லாம் வராம இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யலாம்? நம்ம உடம்புக்குள்ள டாக்ஸின் இருக்குனாலதான் அந்த மாதிரி நம்ம எந்த மருந்து சாப்பிட்டாலும் அது ஏத்துக்கிறது லேட் ஆகுது. அது சமயம் நம்மளுக்கு நிறைய விதமான உணவு சாப்பிடறதுனால அது டாக்ஸினா உண்டாகுது. அது மூலியமா நம்ம கிட்னில பாதிப்படை. டாக்ஸின் எப்படி கிளியர் பண்ணலாம்? சோ இதுக்கு இந்த நார்லனுடைய குவாண்டம் டிக்டாஸ் நம்மள்கிட்ட இருக்கு. இந்த குவாண்டம் டிக்டாஸ் நம்ம என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, அணுக்குள்ள செல் லெவலில் அது சுத்தம் பண்ணி எடுக்கும். 16 மணி நேரத்தில் கழிவழியா வெளியாகும். 120 நாள் நம்ம உடம்புக்குள்ளே இருந்து சுத்தம் செய்யும், ரத்தத்தெல்லாம் சுத்தம் செய்யும். அப்போ அந்த டாக்ஸின்லாம் கிளியர் பண்ணும் போது நம்மளோட ப்ராப்ளம்ஸ் அது கிளியர் பண்ணுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குங்க. ஸோ இது மூலியமா நம்ம கிட்னி காப்பாற்றப்படலாம். ஸோ ஒன்று இதை பற்றி உங்களுக்கு விவரம் வேணும்னா